ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோகன் ஃப்ரம் கிஷப் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லைவ் பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா 12th பாலிட்டியில் சட்டமன்றம். சரிங்களா? ஆக்சுவலாக 12th பாலிட்டியில் இருக்கிற பாலிட்டி கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்கு எந்த அளவுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனால் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாடம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இது சம்மந்தமான லைவும் எடுத்திருக்கு. ஸோ இந்த பாடம், இந்த கொஸ்டின்லாம் எப்படி இருக்குன்னா, பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 95% இந்த கொஸ்டின்லாம் கூற்றுகளாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா 12th பாலிட்டிலேருந்து குரூப் 4லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா பெரும்பாலும் எப்படி இருக்கும்? கூற்றுகளில் தான் இருக்கும். இந்த லைவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூற்றுகள் இருக்கும். சரிங்களா? கூற்றுகளில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். 3-4 பாயிண்ட் இருக்கும். எல்லாத்தையும் பொறுமையாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? படன்னு ஓடாதீங்க. சரிங்களா? கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 50லேருந்து ஒரு 60 கேள்விக்குள்ளே தான் எடுத்திருப்போம். சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஒரு 60 கேள்வி 65 கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் இதில் யாரெல்லாம் வந்து 90% வாங்குறீங்க. சரிங்களா? 50 கேள்விக்கு மேலே யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்டில் போய் கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா? நம்ம எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 12th பாலிட்டி சட்டமன்றம். சரிங்களா? ஸோ மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம், மழைக்கால கூட்டத்தொடருக்கான காலம். சரிங்களா? 3-4 வகை கூட்டுவாங்க. மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர்னு. இதில் வந்து மழைக்கால கூட்டத்தொடர் எப்போ வந்து தொடங்குவாங்க? ஆப்ஷன் பி ஜூலை, ஆகஸ்ட். சரிங்களா? ஸோ அடுத்து, நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என்ற கூறும் அரசமைப்பு எது? அரசமைப்பு ஆர்டிக்கல். ஸோ நாடாளுமன்றத்தோட அலுவல் மொழியாக இந்தியும் இருக்கும் ஆங்கிலமும் கன்னியூ ஆகும்னு சொல்கிற ஆர்டிக்கல் என்னது? ஆர்டிக்கல் சி 120. ஆர்டிக்கல் 120. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, முன்வரைவின் உட்கூறுகள் ஒவ்வொன்றும் விவாதத்துக்கு உட்படுத்தப்படுவது எந்த நிலை? ஸோ ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா முதல்ல அதை வரைவை கொண்டு வருவாங்க. சரிங்களா? அதில் நிறைய நிலைகள் இருக்கும். அதில் முன்வரைவோட எல்லா கூறுகளையும் எடுத்து ஒரு 50 பாயிண்ட் இருக்குன்னா 50 பாயிண்ட்டையும் எடுத்து நாடாளுமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை விவாதத்துக்கு வர்றதுக்கு எத்தனாவது நிலை? மூன்றாவது வாசிப்பு. சரிங்களா? மூன்றாவது வாசிப்பில் தான் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா விவாதத்துக்கு விடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் எந்த அட்டவணையில் வரையறுக்கப்பட்டுள்ளன? மத்திய மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். சரிங்களா? மத்தியில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பவர் அப்படிங்கிற சொல்கிற எத்தனாவது அட்டவணை? 7வது அட்டவணை. எத்தனாவது அட்டவணை? 7வது அட்டவணை. சரிங்களா? ஸோ அடுத்து, அரசமைப்பு திருத்த சட்டத்தில் மாற்றம் கொண்டு வரதை பற்றி குறிப்பிடும் சரத்து. ஸோ சட்ட திருத்தம் பண்ணுறாங்க இல்லையா, சட்ட திருத்தத்தை பற்றி கொண்டு சொல்கிற சரத்து என்னது? 10th புக்லேயும் இருக்கும், +2 புக்லேயும் இருக்கும், 6thலேயும் இருக்கும். சரிங்களா? கண்ணை மூடிட்டு போட்டுருணும். ஆப்ஷன் ஏ 368 பகுதி. சரிங்களா? 20ன்னு நினைக்கிறேன். பகுதி என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பகுதி என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து, நிலைக்குழுக்கள் அவற்றின் பணித்தன்மைகளுக்கேற்ப எத்தனை வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன? நிலைக்குழுக்கள் அதன் பணி மற்றும் தன்மைக்கேற்ப. போன வருஷம் குரூப் 4ல் நிலைக்குழுக்களை பற்றி கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகம். 2022 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நிலைக்குழுக்களை பற்றி ஒரு கேள்வி வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதனால தான் அந்த பாடம் எடுத்துருக்கோம். ஆறு நிலைக்குழுக்கள். எத்தனை? 6 நிலைக்குழுக்கள். சரிங்களா? ஸோ அடுத்து, நிறுவனங்களின் செயல்பாட்டை எல்லை வரை ஆய்வு செய்து அவைகளுக்கு பரிந்துரைகளை அளிக்கும் குழு. ஸோ இந்த மாதிரி நிலைக்குழுக்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு குழுக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். என்ன இருக்கும்? பணி இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்களோட செயல்பாட்டை அது வந்து டெப்த்தாக போய் ஆய்வு செஞ்சு அது சம்மந்தமாக அறிக்கைகள்லாம் சப்மிட் பண்ணுது இல்லையா, அது என்ன குழு? ஸோ இங்கே பாருங்கள், நிறுவனங்கள், பொது நிறுவனங்கள். ஸோ பொது நிறுவனங்களின் குழு. பொது நிறுவனங்கள் அப்படின்னா கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணியிருக்கு இல்லையா, இல்லைனா கவர்மெண்டோட அதிகப்படியான ஷேர்ஸ் வச்சுருக்கு இல்லையா, அந்த மாதிரியான நிறுவனங்கள். பெல்லு, ஸ்டீலு. சரிங்களா? அப்புறம் இந்த மாதிரியான நிறுவனங்களோட
போய் ஆய்வு செய்யறது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் வரதெல்லாம் பெரும்பாலும் கூற்று காரணம் இதுதான் வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்வி இப்படி தான் வரும். நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளில் சரியான கூற்று அது. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வராங்க இல்லையா? சரிங்களா? சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க, மக்களவையில் கொண்டு வராங்க, மாநிலங்களில் கொண்டு வருவாங்க. சரிங்களா? இதில் அதுக்கான கூற்று என்ன? பிரதமர் அல்லது முதலமைச்சர் யாராவது ஒருத்தர் மேலே கொண்டு வராங்க. அரசாங்கத்திற்கு தலைமை தாங்குவதற்கான மக்களவை சட்டமன்றத்தில் பெரும்பாலான உறுப்பினர்களின் ஆதரவு நம்பிக்கையை பெறுவதற்கான வழிமுறை. ஒருவேளை அந்த தீர்மானம் வெற்றி பெறவில்லை எனில் மொத்த அரசாங்கமும் வெளியேற நேரிடும், புதிய தேர்தலை சந்திக்க நேரிடும். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரதமர் மேலே கொண்டு வராங்க அப்படின்னா மக்களவை மாநிலங்களை 2 பேர்த்துலையும் கொண்டு வராங்க, ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு அதிக மக்கள் அந்த தீர்மானம் வெற்றி பெற்றுச்சு. நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரதமர் மேலே கொண்டு வந்து வெற்றி பெற்றாதான் என்ன பண்ணணும்? அந்த அரசாங்கம் அதை விட்டு பதவி விலகணும். சரிங்களா? ஸோ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி. வெற்றி பெறல, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாங்க, வெற்றி பெறல. நிறைய பேர் முதலமைச்சருக்கு எதிராக ஓட்டு போடாமல் நம்பிக்கை இருக்குன்னு ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க வெளியேற தேவையில்லை. சரிங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் தான் யோசிக்கணும். யார் கொண்டு வராங்களோ அவங்க தான் கொண்டு. நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரதமரே அவர் மேலே கொண்டு வந்துடுவாரா? இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி, பின்வருவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுங்க. இந்திய முழுமைக்கும் சட்டங்களை இயற்றும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்றம் என்று குறிப்பிடப்படுகிறது. மாநிலங்களிலும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள சட்டமன்றங்கள் சட்டமன்ற பேரவை என்று அழைக்கப்படுகிறது. நாடாளுமன்றம் மக்களவை மாநிலங்களவை என ஈரவைகளை கொண்டுள்ளது. சரியானது. ஸோ 3 சரி. சரிங்களா? அடுத்து மாநிலங்களின் ஒன்றிகை, மாநிலங்களின் யூனியன் டெரிட்டரியிலையும் இருக்கிற சட்டமன்றத்தை என்னன்னு சொல்லுவாங்க? சட்டப்பேரவைன்னு சொல்லுவாங்க. ஸோ 2ம் கரெக்டு. ஸோ அப்போ 3 இந்தியா முழுமைக்கும் சட்டம் இயற்றும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் அல்லது தேசிய சட்டமன்றம் என்று அழைக்கப்படும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் என்ன ரைட்டு? 2, 3 தான் கரெக்டு. 1 தவறு. ஸோ அதனால தான் போடும்போது பார்த்து போடுங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுங்க. குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஆளுநர் ஆகியோர் மீதான பதவி நீக்க தீர்மானத்தை மக்களவை மட்டுமே அதிகாரம் உள்ளது. நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது குடியரசுத் தலைவரின் கடமை. அது வருடத்திற்கு 2 கூட்டத்தொடர்களுக்கு குறையாமல் கூட வேண்டும். பதவி நீக்கி செய்யப்படும் நடைமுறை பழிச்சாட்டுதல் நடைமுறை என்று அழைக்கப்படும். ஸோ இதில் எது சரி? 1 2 3 1 2 2 3 1 3. ஸோ ஆப்ஷன் சி 2 3 தான் சரி. குடியரசுத் தலைவர், ஆளுநர் இவங்களுக்கு மீதான பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர மாநிலங்களவைக்கும் அதிகாரம் உண்டு, மக்களவைக்கும் அதிகாரம் உண்டு. ஆனால் பெரும்பான்மை பெற்று அது எல்லாத்தோட அந்த ஆதரவு இருந்தால் தான் வெற்றி பெறும். சரிங்களா? ஸோ அடுத்து இந்திய நாடாளுமன்ற தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுங்க. பிரிட்டிஷ் ஈரவை முறை மற்றும் அமெரிக்காவின் நாடாளுமன்ற முறையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சில மாநிலங்களில் சட்டமன்ற பேரவை மற்றும் சட்டசபை என ஈரவை உள்ளது. எப்படி மக்களவை மாநிலவைன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி இந்த ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா இந்த மாதிரி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றமே 2 இருக்கும். சட்டமன்ற பேரவை, சட்டசபை. எப்படி மாநிலங்களவை மக்களவை இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா மாதிரி. ஆனால் பல மாநிலங்களில் சட்ட மேலவையின்றி ஒற்றை அவையாக சட்டமன்ற பேரவையே உள்ளது. எடுத்துக்காட்டு யார்? நாம் தான். தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அவை தான் இருக்குது. ஸோ இதில் எது சரி? ஸோ இது சரி, இதுவும் சரி. அப்போ இது கரெக்டானு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தவறு. ஸோ ஆப்ஷன் 2 3 சரி. இங்கே பாருங்க, அமெரிக்காவின் ஈரவை பிரிட்டிஷின் நாடாளுமன்ற முறைப்படி தான் நாம் அமைஞ்சிருக்கோம். சரிங்களா? அப்படியே உல்டா. ஸோ அடுத்து கணக்கு தொடர்புடையதாக பற்றுரிமை உள்ளதா என்றும் சரிபார்ப்பது எந்த குழுவின் வேலை? ஏதாவது கணக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அதில் பற்றுரிமை உள்ளதா, ஏதாவது உரிமை இருக்கா, ஏதாவது பண வரவு இருக்கா அப்படிங்கன்னு பார்க்கக்கூடிய கணக்குழு எது? ஸோ கணக்கு தொடர்பு அப்படின்னு போட்டாங்க. இங்கே கணக்கில் எது இருக்குங்க பாருங்க. ஸோ ஆப்ஷன் டி பொது கணக்கு குழு. பொது கணக்கு குழு. இந்த நிலைக்குழுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வரும். அதை தயவு செய்து மனப்பாடம் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியம்.
போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடந்ததில் கேட்டிருக்கான். ஸோ இந்த வருஷமும் கேட்கலாம். சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான விடை. சட்டமன்றம் நடைபெறும் போது சபாநாயகர் பொதுவாக நடுநிலை மற்றும் பாராபட்சமின்மையை மேற்கொள்வார். ஒரு முன்வரைவு மற்றும் தீர்மானத்தின் மீது முடிவெடுக்க முடியாமல் போகும்போது வாக்கு சமநிலையில் இருந்தால் சபாநாயகரின் வாக்கு, அந்த காஸ்டிங் ஓட், சரிங்களா, அது மிக முக்கியத்துவம் பெறுகிறது. சட்டமன்ற ஒழுங்கு நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்றத்தில் ஒழுங்கை பராமரிப்பது ஆகியவற்றில் நீதிமன்றத்தின் முடிவே இறுதியானது. சபாநாயகர் பற்றி சரியானது. மறுபடியும் 2 3 சரின்னு போடுன்னு வச்சுங்களா? இல்லை, ஆப்ஷன் பி 1 2 தான் சரி. சரிங்களா? 3ல் சட்டமன்ற நடவடிக்கைகள் ஒழுங்கை பராமரிப்பது ஆகியவற்றில் சபாநாயகரின் முடிவு தான் இறுதியானது. நீதிமன்றம் அதில் தலையிடாது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் சபாநாயகர் ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தராக தான் இருப்பார். இருந்தாலும் அவர் நடுநிலையும் பாராபட்சமின்மையும் மேற்கொள்ளணும். நடுநிலைமையோடு பேசணும். எதிர்கட்சி ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வருது அப்படின்னா அதுக்கு டைம் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுங்க. அரசு, நிர்வாகம் மற்றும் அமைச்சரவைக்கு தலைமை ஏற்று நடத்த முதலமைச்சரை ஆளுநர் பதவியில் அமர்த்துகிறார். மக்கள் சார் அமைப்பு கொள்கையின் அடிப்படையில் ஈரவைகளும் உறுப்பினராத ஒருவரை முதலமைச்சராக நியமிக்க முடியும். அவர் பதவியில் அமர்ந்தப்பட்ட தினத்திலிருந்து 3 மாத காலத்திற்குள் ஏதாவது ஒரு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். ஸோ இதில் எது சரி? சூப்பர் சூப்பர். 1 2 தான் சரி. சரிங்களா? முதலமைச்சரை தொகுதியில் இல்லாமல் கூட தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அவர் 6 மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு பகுதியில் என்ன பண்ணும்? உறுப்பினராக மாறி ஆகணும், பதவியில் வந்தாகணும். சரிங்களா? ஸோ ஆளுநரின் நீதித்துறை அதிகாரம் தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடை. சரிங்களா? மாநிலத்தின் செயல் அதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த ஒரு குற்றத்துக்காகவும் எந்த ஒரு சட்டத்தின் தொடர்பாகவும் தண்டிக்கப்பட்ட நபருக்கு மன்னிப்பளிப்பது, தண்டனை நிறைவேற்றுவதை தடுத்து நிறுத்துவது, தாமதப்படுத்துவது, இதெல்லாம் ஆளுநருக்கு அதிகார நீதி அதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரி? குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கும், மரண தண்டனையை மன்னிக்கக்கூடிய அதிகாரம். ஸோ அதே மாதிரி மரண தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கு, தாமதப்படுத்துறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ 1 2 3 3மே சரி. ஸோ அவரால் ஒரு குற்றத்தை மன்னிக்க முடியும், தண்டனை நிறுத்தி வைக்க முடியும், தாமதப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இந்த ராஜீவ்காந்தி இருக்கார் இல்லையா, அவர் முன்னாள் பிரதமர், அவரோட கேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக இருந்ததை ஆளுநருக்கு கொண்டு போய் கொடுத்துட்டே இருப்பாங்க. காரணம், அவர் மன்னிப்பளித்து ரிலீஸ் பண்ண முடியும். சரிங்களா? அவருக்கு அந்த பவர் இருக்குது. குடியரசுத் தலைவர் மாதிரியே நீதித்துறை அதிகாரம் ஆளுநருக்கும் இருக்குது. ஸோ அடுத்து 16. கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. ஒவ்வொரு வருடமும் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் குடியரசுத் தலைவர் அவரது சிறப்பு உரையை நிகழ்த்துவார். அதில் எதிர்காலத்தில் அரசு எடுக்க போகிற புதிய கொள்கைகள், திட்டங்கள், புது முயற்சிகளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் ஆகியவை இருக்கும். எது சரி? இதெல்லாம் யோசிக்காதீங்க, கண்ணை மூடிட்டு போட்டுங்க. 1 2 சரி. கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் குடியரசுத் தலைவர் 1ஆம் தேதி போய் என்ன பண்ணுவார்? உரை நிகழ்த்துவார். அப்போ இதை பண்ண போகிறோம், அதை பண்ண போகிறோம், இதுதான் இந்த கவர்மெண்டோட பிளானு, இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவரோட உரையில் இடம்பெற்றிருக்கும். ஸோ அடுத்து மக்களவை மாநிலங்கள் கூட்டத்தொடர் நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கும்? குறைந்தபட்சனாச்சும் எவ்வளோ இருக்கணும், அப்போ தான் அதை நடத்த முடியும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர்? மக்களவையில் 545ன்னு வச்சுங்க, இதில் 250 பேர், டோட்டலாக எவ்வளவு? 795 பேர். 795 பேர்த்தில் எவ்வளோ பேர் இருக்கணும்? மினிமம் 10ல் 1 மடங்கு, மினிமம் 80 பேர்னாச்சும் இருக்கணும். மினிமம் 10ல் 1 மடங்கு இருந்தால் தான் கூட்டத்தொடர்களை நடத்தவே முடியும். சரிங்களா? அடுத்து 18. சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். இவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார் என்று கூறியவர் யார்? இந்திரா காந்தி, நேரு, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் அம்பேத்கர்.
யார் சொல்லியிருக்காரு? பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள், இந்தியாவின் முதல் பிரதமர், திறமை வாய்ந்த பிரதமரான நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. என்னரு? சபாநாயகர் மன்றத்தின் சபாநாயகரை பற்றி சில கோட் சொல்லியிருப்பாங்க. அது இந்த பாடத்தில் யார் மட்டும் சொல்லியிருப்பாங்க? நேரு மட்டும்தான் சொல்லியிருப்பார் சபாநாயகரை பற்றி. சரிங்களா? அடுத்து, சபாநாயகர் தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுங்க. அதாவது இதில் ஏன் சபாநாயகர், மக்களவை, மாநிலங்களவை, ஆளுநர்லாம் வருது அப்படின்னா, ஸோ அது சம்மந்தமான பேசிக்கான விஷயங்கள் நீங்கள் கீழே வகுப்பில் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கூற்றுகள் தான் இந்த பாடத்தில் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி கேள்வி எடுத்திருக்கு. சரிங்களா? அவை ஒழுங்கு பிரச்சனை குறித்த கேள்விக்கு குடியரசுத் தலைவர் இறுதி முடிவு எடுப்பார். நிதி முன்வரைவு என்று சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர். அரசியமைப்பின்படி சபாநாயகர் சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார். சரியானது எது? ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க. எது? 2, 3. சரிங்களா? ஒழுங்கு நடவடிக்கை பற்றி யாரு ஏன்னா முடிவெடுப்பாங்க? சபாநாயகர் தான் முடிவெடுப்பார். மக்களவையில் குடியரசுத் தலைவருக்கு அந்த முடிவெடுக்கிற அதிகாரம்லாம் இல்லை. கூட்டத்தொடரை கூட்டுவார், உரை நிகழ்த்துவார். சரிங்களா? அதை கலைக்கிறது, தள்ளி வைக்கிறது, இந்த மாதிரி அதிகாரம் தான் இருக்குது. ஸோ நிதி முன்வரைவு, ஒரு வரைவு நிதி முன்வரைவா சாதாரண முன்வரைவா அப்படிங்கிறது, என்ன மசோதா அப்படிங்கிறத முடிவு பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குது? சபாநாயகர் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வரைவு, இந்த மசோதா, நிதி மசோதா, பண மசோதா அப்படிங்கிற சான்றளிக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு இருக்குது? சபாநாயகருக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து, தவறான கூற்றை தேர்ந்தெடு. மாநிலங்களவை என்று அழைக்கப்படுவது அனைத்து மாநிலங்கள் மற்றும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து 248 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. 2 நியமன உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தம் 250 உறுப்பினர்களை கொண்டது. மாநிலங்களவை மேலவை இந்திய நாடாளுமன்றத்தின் 2வது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படுகிறது. எது தவறு? சாரி, லைட்டா கோல்டு. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 இரண்டுமே தவறு. சரிங்களா? மொத்தம் எத்தனை பேர்? 238 பேர். நியமன உறுப்பினர்கள் எத்தனை பேர்? 12. குடியரசுத் தலைவராக கலை, இலக்கியம், சரிங்களா, அரசியல், இந்த மாதிரியான இதிலேருந்து 12 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மொத்தம் 250. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேள்வி வச்சுருக்குன்னா, இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த நியமன உறுப்பினர்களை பற்றியும் இந்த நம்பரை பற்றியும் கேள்வி வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது, மாநிலங்களவை உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் சட்டமன்ற உறுப்பினர்களால் மாற்றத்தக்க ஒற்றை வாக்கு மூலம் விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சரியான கூற்று எது? ஒன்று, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ அடுத்து, சரியானதை தேர்ந்தெடுங்க. குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத்தலைவராக இருப்பார். அவைத்தலைவர் மாநிலங்களவையின் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி முறைப்படுத்துவார். முன்வரைவுகள் அனைத்தும் மாநிலங்களவையில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டு நடைபெறும். என்னது? ஆப்ஷன் பி 1, 2 மட்டும்தான் சரி. முன்வரைவுகள் எங்க? மாநிலங்களவையில் மட்டும் நிறைவேற்ற மாட்டாங்க, மக்களவையிலும் நிறைவேற்றுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து, மாநிலங்களவை உறுப்பினருக்காகக்கூடிய தகுதிகள். இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்க வேண்டும், 30 வயதுக்குட்பட்டவராக இருக்கும், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விரும்பும் நபர் அந்த மாநிலத்தின் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வாக்காளராக இருக்க வேண்டும். எது தகுதி? சூப்பர். சில பேர் ஏ போடுவீங்க, எதிர்பார்த்தேன். சரிங்களா? 1, 3 இங்க பாருங்க, 30 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கணும்னாங்க. இல்லை, 30 வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கணும், 30 வயது நிரம்பியவராக இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி டெஸ்ட்டு கண்டிப்பாக டிஎன்பிசியில் வைப்பாங்க, பார்த்து போடுங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், கூற்றெல்லாம் பொறுமையாக படித்து போடுங்க. இந்த லைவையே அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸாக நீங்கள் எடுத்துக்கங்க.
தணிக்கை அறிக்கை கணக்குகளையும் பொதுத்துறை நிறுவன கணக்குகளையும் அவ்வப்போது ஆய்வு செய்வதற்காக உள்ள குழு அவையின் தினசரி அலுவலக குழுக்கள், தற்காலிக குழுக்கள், சேவை குழுக்கள், பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. ஸோ இந்த தணிக்கை பற்றி மேலேயே பார்த்தோம். சரிங்களா? என்ன குழு? பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. சரிங்களா? ஸோ அடுத்து நாடாளுமன்ற குழுக்களை 2 வகைகளாக பிரிக்கலாம். 3 வகைகளாக பிரிக்கலாம். நிலைக்குழுக்கள் நிரந்தரமானவை, தொடர்ந்து பணியில் இருக்கும், ஒவ்வொரு ஆண்டும் புதிதாக உருவாக்கப்படும். தற்காலிக குழுக்கள் நிரந்தரமானவை அல்ல, குறிப்பிட்ட பணி உருவாக்கப்படும், நிறைந்தவுடன் அவை கலைக்கப்படும். ஸோ எது சரி? 1 2 3 1 2 2 3 1 3. சரி, இதில் ஆன்சரே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆன மாதிரி இருக்குது. சரிங்களா? நானும் அது மட்டும் இல்லாமல் தவறுதெல்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ஸோ நாடாளுமன்ற குழுக்கள் 2 வகை. என்னது? நிலைக்குழுக்கள், தற்காலிக குழுக்கள். இது நிரந்தரமாக இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேணுன்னா புதுசாக உருவாக்குவாங்க. இது ஒரு விஷயத்துக்கோசரம் உருவாக்குவாங்க, அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் கலைச்சி போடுவாங்க. சரியா? ஸோ அடுத்தது விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைகளாகும்? விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுக்களின் வகைகளாகும்? சாரிங்க, இல்லை சாரி இது சரியா போச்சு. சரியா? இதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு எந்த குழுவின் வகைகள்? கொடுத்துருப்பாங்க. ஸோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை குழு இன்னொரு இடத்துலையும் வரும், ஆனால் இந்த பேராவை மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சார் அந்த இடத்துலையும் விசாரணை குழு வருதுன்னு சொல்லாதீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை குழு மற்றும் ஆலோசனை குழு கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே? தற்காலிக குழுக்களில் வரும். நிலை குழுக்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரும், ஒரு குழு இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விசாரணை மற்றும் ஆலோசனை ரெண்டும் சேர்ந்து எந்த குழுவின் வகைகள்னு கேட்டிருக்காங்க. புக்கில் இந்த லைன் அப்படியே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து நாடாளுமன்றம் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று. நாடாளுமன்றம் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்று. அமைச்சர்கள் தனித்தனியாக மட்டும் மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். ஈரவைகளும் ஒரே மாதிரியாக மதிப்பீடுகளையும் பொறுப்புகளையும் தன்னகத்தே கொண்டது. நிதி செலவு ஒப்புதல் பெறுவது போன்ற சில விதிவிலக்குகள் உள்ளன. நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டுள்ளது. ஸோ இது கரெக்டு. ஸோ எது தவறு? ஏதான் தவறு? ஸோ அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள். 2 பேரும் அமைச்சர்கள் என்னது? தனித்தனியாகவும் கூட்டாகவும் மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். சரிங்களா? ஸோ அடுத்து 28வது கேள்வி. ஒரு பொது முன்வரைவு, ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு ஒரு சட்டமாக இயற்றப்படுவதற்கு பல்வேறு நிலைகளை கடந்து வர வேண்டும். சாதாரண முன்வரைவுகளை நிறைவேற்றுவதற்காக நடைமுறைகளை 3 வேறு பகுப்புகளாக அரசமைப்பு வகுத்துள்ளது. இதில் சரியான கூற்று எது? சூப்பர். சி போடுறீங்க? இல்லை, சில பேர் சி போட்டீங்க. கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. என்னது? 3 பகுப்புகள் இல்லை, 2 பகுப்புகளாக தான் அந்த அரசமைப்பு வச்சிருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு தனிநபர் முன்வரைவு தொடர்பான கீழ்கண்டவற்றுள் சரியான விடை. எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் தனிநபர் முன்வரைவை அறிமுகப்படுத்தலாம். அவ்வாறு அறிமுகப்படுத்த மக்களவை சபாநாயகருக்கோ அல்லது மாநிலங்களவை தலைவர் யார்? குடியரசு துணைத் தலைவருக்கோ 1 மாதம் முன்பே தெரிவிக்க வேண்டும். பிறகு தனிநபர் முன்வரைவை சமர்ப்பிக்கும் நாள் குறிக்கப்படும் மற்றும் நாடாளுமன்ற அவையில் அது அறிமுகப்படுத்தப்படும். பொதுவாக வரைவு நிலையில் உள்ள முன்மொழியப்பட்ட வாசிப்பு நிலையில் உள்ள முன்வரைவுகளின் மீது விவாதம் நிகழ்த்தப்படும். ஸோ ஆப்ஷன் பி 1 2 3 தான் சரி. சரிங்களா? பொதுவாக வரைவு நிலையில்னா டிராப்டிங் எழுதிக்கிட்டு இருக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாசிப்பு வந்து பார்த்திங்கன்னா அதன் முயல் வந்து பார்த்திங்கன்னா விவாதம் நடத்த மாட்டாங்க. முன்மொழியப்பட்ட வாசிப்பு நிலையில் உள்ள
சரிங்களா. அந்த வரைவு நிலையில் உள்ளது முன்னாடி வரைவு நிலையில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதன் மீது விவாதம் நிகழ்த்தப்படாது. வரைவு முடித்து வாசிப்பு வரும்போது தான் அது மீது விவாதம் நடத்தப்படும். சரிங்களா. அடுத்து பின்வருவற்றுள் மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்ற அதிகாரம் உள்ள துறைகள், அதாவது பொதுப்பட்டியலில் எந்தெந்த இதில் சட்டம் இயற்ற முடியும்? வாரிசுரிமை, வனத்துறை, காவல் மற்றும் திருமணம். சூப்பர், வெரி குட், சூப்பர். என்னது? ஆப்ஷன் ஏ 1, 2, 3. ஸோ காவல் யாரோடது? மாநில அரசோட தலைவலி. அது மாநில அரசோட துறை. தமிழக காவல்துறைனா அது யாருக்கு மட்டும் கட்டுப்பட்டது? தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டது, மத்திய அரசு கட்டுப்பட்டதில்லை. சரிங்களா. ஸோ அடுத்து 31, நாடாளுமன்றத்தில் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை எது? நாடாளுமன்றத்தின் முறையான ஒப்புதல் பெறுவதற்கான நிலை. இது சம்பந்தமாக மேலேயே நம்ம ஒரு ஆப்ஷன் பார்த்தோம். 3வது வாசிப்பு, முதல் வாசிப்பு, 2வது வாசிப்பு, 3வது வாசிப்புன்னு இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குழு நிலை, அறிக்கை நிலையெல்லாம் இருக்கும். ஸோ அதில் ஒப்புதல் பெறுவதற்கான சரியான நிலை எதுன்னு 3வது வாசிப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்டவற்றுள் பழங்குடி இனப்பகுதிகளை நிர்வகித்தல் பற்றி கூறும் அட்டவணை. 2ஆம் அட்டவணை, 3ஆம் அட்டவணை, 4ஆம் அட்டவணை, 6ஆம் அட்டவணை. எது? 6ஆம் அட்டவணை. சரிங்களா. 5ஆம் அட்டவணையிலையும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்ததை பற்றி சில சரத்துகள் இருக்கும். சரிங்களா. ஸோ கீழ்கண்டவற்றுள் அவையின் தினசரி அலுவலர்களுக்கான குழுக்கள் எவை? தனிநபர் முன்வரிவை மற்றும் தீர்மானங்களுக்கான குழு, துணை சட்டங்களுக்கான குழு, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வராத உறுப்பினர்களுக்கான குழு, அரசியல் ஆலோசனை குழு, அலுவல் ஆலோசனை குழு. என்னது? 1, 3, 4. சரிங்களா. துணை சட்டங்களுக்கான குழு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா தினசரி அலுவலுக்கான குழுக்களில் வராது. ஸோ அது எதில் வரும்? கண்காணிப்பு கட்டுப்பாட்டு குழுக்களில் கீழே பார்த்திங்கன்னா அது வரும். சரிங்களா. ஸோ அடுத்து பின்வருவற்றுள் சரியான விடை. ஈரவைகளும் ஏற்றுக்கொண்ட பிறகே முன்வரைவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். கருத்து வேறுபாட்டால் முடக்கம் ஏற்பட்டால் ஈரவைகளின் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். மாநிலங்களவையில் இம்முன்வரைவு தோல்வியடைந்தால் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். எது சரியானது? ஆப்ஷன் பி 1, 2. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் இம்முன்வரைவு தோல்வி அடைந்தால் தான் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. சாதாரண வரைவு, பண மசோதா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த லைன் கொடுத்துருப்பாங்க. சரியா. ஸோ அடுத்து இந்திய மேலவை, மாநிலங்களவை அல்லது ராஜ்யசபா ஆங்கிலேய நாடாளுமன்ற அமைப்பில் உள்ள மேலவை பிரபுக்கள் சபை போல அதிகாரமற்று காணப்படுகிறது. மாநிலங்களவையானது நிதி விவகாரங்கள், அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு தவிர எல்லா தளங்களிலும் கிட்டத்தட்ட மக்களவைக்கு நிகரான அதிகாரத்தை பெற்றுள்ளது. எது சரி? ஒன்று மட்டும் சரி, 2 சரி, 1, 2, 2ம் சரி, 2ம் தவறு. 2 மட்டும்தான் சரி. சரிங்களா. எது? 2 மட்டும்தான் சரி. ஏன் அப்படின்னா பிரபுக்கள் சபை மாதிரி அதிகாரமற்றெல்லாம் காணப்படாது. மாநிலங்களவைக்கும் சில அதிகாரங்கள் இருக்குது. சரிங்களா. பவர்ஃபுல்லான அதிகாரங்கள்லாம் இருக்குது. இப்போ ஒரு மாநிலத்தை வந்து பார்த்திங்கன்னா புது மாநிலம் பிரிக்கிறது, எல்லை வகுக்கிறது, சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சம்மந்தமான சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போடுறது, அதில் வந்து சட்டங்கள் இயற்றுறதுக்கான அதிகாரம் மாநிலங்களவைகிட்ட தான் இருக்குது. சரிங்களா. அடுத்து பொதுவாக கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவை நிலைப்பாடே வெற்றி பெறும். காரணம் மாநிலங்களவை விட மக்களவை உறுப்பினர்கள் அதிக உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இப்போ பொதுவாக ஒரு வாக்கெடுப்பு நடத்துகிறாங்கன்னா அந்த வாக்கெடுப்பில் மக்களவையிலேருந்து சில பேர் ஓட்டு போடுவாங்க, மாநிலங்களவையிலேருந்து சில பேர் ஓட்டு போடுவாங்க. ஆனால் மக்களவையில் என்ன நிலைப்பாடு இருக்கோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே அதிகப்படியான உறுப்பினர்கள் கொண்டுள்ளது. கரெக்டு தான். காரணம் சரியாக விளக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதாவில் மக்களவையில் யாருக்குமே பிடிக்கல. 250 பேர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. இதுவே மாநிலங்களவையில் சரிங்களா 250 எல்லாரும் அதுக்கு ஆதரவாக ஓட்டு போட்டாங்கன்னா மக்களவையோட நிலைப்பாடு தான் ஜெயிக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா 550 பேர் இருக்காங்க, இதில் 250 பேர் தான் இருக்காங்க. 300 பேர் அதிகம், பாதிக்கு பாதி ஓட்டு போட்டால் கூட யார் ஜெயிப்பா? மக்களவை தான் ஜெயிக்கும். சரிங்களா, அதோட கருத்து தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சரியான கூற்று. இந்திய அரசமைப்பு கோட்பாட்டின் அடிப்படை கட்டமைப்பு கோட்பாட்டை மாற்றாமல் மாறும் தனித்துவமான ஏற்பாட்டை இந்திய அரசமைப்பு கொண்டுள்ளது. அந்த வகையில் நடைமுறையில் இல்லாத சட்டங்களை திருத்துவது அல்லது மாற்றுவது சட்ட திருத்தம் எனப்படும். பொறுமையாக படிங்க, கூற்றை பொறுமையாக படித்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஆப்ஷன் சி சரியானது அல்ல, ஆப்ஷன் ஏ மட்டும்தான். சரிங்களா, இங்கே பாருங்கள், நடைமுறையில் உள்ள சட்டங்களை மட்டும்தான் திருத்த முடியும். நடைமுறையில் இல்லாத சட்டங்களை திருத்துவதற்கு பேர் சட்ட திருத்தம் இல்லை. சரியா? ஸோ அடுத்தது தவறான கூற்று எது? ஈரவைகளுக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்படும் சமயங்களில் நாடாளுமன்றத்தின் கூட்டத்தொடருக்கு மக்களவையின் சபாநாயகர் தலைமை தாங்குவார். ஒரு திட்டமிடப்பட்ட கால வரையில் நாடாளுமன்றம் கூடுவதை தான் கூட்டத்தொடர் என்று அழைக்கிறோம். தவறான கூற்று எது? ரெண்டுமே சரியான கூற்று தான். சரிங்களா, ரெண்டுமே சரியான கூற்று தான். அடுத்து துணை சபாநாயகர், அவரை பற்றி ஒரு கேள்வி. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களில் ஒருவரையே துணை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கிறார்கள். சபாநாயகர் அவையில் இல்லாத போது துணை சபாநாயகர் சபாநாயகரின் கடமைகளையும் பொறுப்புகளையும் செயல்படுத்துவார். துணை சபாநாயகருக்கு சமமான அதிகாரங்கள் உள்ளது. எது சரியானது? 1, 2, 3 சரியா? 1, 2, 2, 3, 1, 3. எது சரியானது? ஒன்று ரெண்டும் சரியானது தான். ஆக்சுவலாக சபாநாயகர் இல்லாதப்ப துணை சபாநாயகர் இருக்காருன்னா அவருக்கு சமமான அதிகாரங்கள் துணை சபாநாயகருக்கும் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து, ஒரு மாநிலத்தில் அரசியல் சாசன சீர்குலைவு தொடர்பான கீழ்கண்டவற்றுள். இப்போ ஏதாவது உள்நாட்டு கலவரம் ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா, ஒரு மாநிலத்தில் அரசியல் சாசன சீர்குலைவுனா என்ன? சட்டம் ஒழுங்கு வீணாக போச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு இருப்பதை போன்ற அவசரகால அதிகாரங்கள் ஆளுநருக்கு கிடையாது. அரசியல் சாசன சீர்குலைவு அந்த மாநிலத்தில் ஏதாவது நெருக்கடி ஏற்படும் போது குடியரசுத் தலைவரை பதவியேற்குமாறு ஆலோசனை வழங்கி அறிக்கை அனுப்ப இயலும். 352 உறுப்பின்படி மாநில அரசு பணிகளை அவர் மேற்கொள்ள முடியும். எது சரியானது? ஸோ சரியானது எது? 1, 2 தான். குடியரசுத் தலைவருக்கு இருக்கிறதுக்கு ஈக்குவலான அவசர கால அதிகாரங்கள் கிடையாது. சரிங்களா? ஏதாவது ஒரு நெருக்கடி ஏற்படும் போது குடியரசுத் தலைவர் ஆட்சி அமுல்படுத்துறது ஆளுநர், அவர் தான் வந்து பதவி அறிக்கை அனுப்புவார். ஸோ இதில் 352 வந்து பார்த்தீங்கன்னா என்னது? தேசிய நெருக்கடி நிலை. 356 தான் வந்து பார்த்தீங்கன்னா 356 தான் மாநில நெருக்கடி, உள்நாட்டு நெருக்கடி. சரிங்களா? ஸோ பார்த்து போடுங்க. ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஆளுநருக்கு மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியமர்த்தும் அதிகாரம் உண்டு. இந்த விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் ஆளுநரிடம் ஆலோசிக்க வேண்டிய உரிமையை கொண்டவர். உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பணியில் அமர்த்தும் அதிகாரம் நீதித்துறை இந்திய குடியரசுத் தலைவர் அதிகாரத்தின் கீழ் வருகிறது. ஸோ ஆப்ஷன் சி 2, 3 தான் கரெக்டு. ஸோ மாநிலமாக இருந்தாலும் சரி, உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, அவர்களை பணியில் அமர்த்தும் அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்குது. பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. கீழே இருக்கிறையா கீழ்நிலை நீதிமன்றங்கள், அதில் இருக்கிறவங்கள பணி அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த பதவி பிரமாணம், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு. மாநிலம் மற்றும் மத்திய உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் 2 பேர்த்தையும் பணியில் அமர்த்தும் அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்குது.
மக்களவை தொடர்பான பின்வருவற்றுள் சரியானது. இரு அவைகளை சார்ந்த உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றே மக்கள் பொதுவாக அழைப்பார்கள். மாநிலத்தின் 7 சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலிருந்தும் மக்களால் தேர்தல்கள் மூலம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களவையில் இருப்பார்கள். மக்களவையின் ஆயுட்காலம் 5 வருடங்கள். சரியான கூற்று 1 2 3 1 2 2 3 1 3. சேது 1 3. ஸோ மாநிலத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி. இப்போ வரப்போகுது இல்லையா 2024 இந்த வருஷம் எலெக்ஷன் வந்துடும். அதனால தான் பிஜேபி காங்கிரஸ்லாம் தீவிரமாக எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. சபாநாயகரின் அதிகாரம் தொடர்பான கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று. சபாநாயகர் மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பதை குறித்து சபாநாயகரே முடிவு செய்வார். அரசமைப்பு 51வது திருத்தச் சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சி தாவல் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் அவருக்கு உண்டு. யாருக்கு? சபாநாயகருக்கு. சபாநாயகர் நாடாளுமன்றத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தாலும் நடுநிலை வகித்து மன்றத்தில் வாக்கு செலுத்த மாட்டார். 2 பக்கமே என்னது சரியா இருக்கும்போது தான் ஒரு காஸ்டிங் ஓட்டு செலுத்துவார். எந்த முடிவையும் எட்டாது இருபுறமும் சமமாக இருக்கும் அரிய சந்தர்ப்பத்தில் தான் தன் வாக்கை செலுத்துவார். இதுல சரியானது எது? 1 2 3 ஆப்ஷன் ஏ இல்லை. சரிங்களா? ஆப்ஷன் டி தான் சரியானது. ஏன்? கட்சி தாவல் எப்ப? 52வது ஆர்டிகல். சரிங்களா? அடுத்து 44வது கேள்வி. மாநிலங்களவையின் செயல்பாடுகள் சட்டம் இயற்றுதல், நிதியியல், விவாதத்துக்குரிய மற்றும் கூட்டாட்சி தொடர்புடையவை. மக்களவை போலவே சட்டம் இயற்றுதல் தான் மாநிலங்களவையின் மிக முக்கியமான பணிகளில் ஒன்று. சட்டம் இயற்றுதலில் மக்களவைக்கு இணையான அதிகாரத்தை மாநிலங்களவை கொண்டுள்ளது. சரியானது எது? வெரி குட். 1 2 3 மூணுமே சரி. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி. பின்வருவற்றுள் தவறான விடை. மிக அதிக மக்கள் தொகை கொண்ட மகாராஷ்டிரா மாநிலம் மக்களவைக்கு 31 உறுப்பினர்களை தேர்வு செய்கிறது. மிக குறைந்த மக்கள் தொகையை கொண்ட சிக்கிம் மாநிலம் மாநிலங்களுக்கு 2 உறுப்பினர்களை தருகிறது. தமிழ்நாடு 18 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது. எது சரி? சரி, எது தவறு? ஒன்று ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தவறு. 31 உறுப்பினர்களுக்கு மாநிலங்களுக்கு அனுப்புறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில், உத்தரப்பிரதேசம், யூபி. சிக்கிமோட மாநிலங்களவை தொகுதி உறுப்பினர்கள் எவ்வளவு? 1 தான். அப்போ என்னது? 12க்கும் குறைவான சட்டமன்ற தொகுதி தான் அங்கே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து மாநிலங்களவை தொடர்பான பின்வருவற்றுள் சரியான விடை. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் 4வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அதற்கு பின்னர் மீண்டும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார்கள். சரியானது பார்த்தீங்கன்னா 2 3. சரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 2. ஏன் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. நம்மளோட சீதாராமன் இருக்காங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலை. இந்த மாதிரி மாநிலங்களவையிலிருந்து தான் போயிருக்காங்க. அவங்க 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பதவி விலகும் போது அப்படியே அவங்கள திருப்பி எடுத்துப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து ஒன்றிய பட்டியலில் உள்ள விடயங்கள் குறித்த சட்டங்களை மட்டுமே மக்களவை மட்டுமே நிறைவேற்றுகிறது. மக்களவை புதிய சட்டங்களை இயற்றவும் நடைமுறையில் சட்டங்களை நீக்க அல்ல அதை திருத்த முடியும். பணம் சார்ந்த முன்வரைவுகள் மீது மக்களவைக்கு மட்டுமே முழுமையான அதிகாரம் உள்ளது. சரியான விடை.
2 3 சரிங்களா. ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல், அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியலில் இருக்கிற சட்டங்களை குறித்த சட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இயற்றாது. என்ன பண்ணும், பொதுப்பட்டியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை சட்டங்களை இயற்றும். அதாவது மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொதுப்பட்டியல்னு இருக்கும். ஒன்றிய அரசு இந்த மத்திய அரசு என்ன பண்ணும், மத்திய பட்டியல்லையும் சட்டங்களை ஏற்றும், பொதுப்பட்டியலையும் தலையிடும். சரிங்களா. ஸோ அடுத்து, மாநிலங்களவையின் இடம் மக்களவையுடன் ஒப்பிடும்போது அரசமைப்பின் மாநிலங்களவையின் இடத்தை எத்தனை கோணங்களில் பார்க்கலாம்? ஸோ 3 வகை. எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 2 சமமாக இருக்கிறது, 2 சமமற்றது இருக்கிறது, அல்லது 1 மட்டும் சிறப்பு உரிமை பெற்றிருக்கிறது. சில இடங்களில் மக்களவையும் மாநிலங்களவையும் சமமாக இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையும் மாநிலங்களவையும் சமமற்று இருக்கும். சில இடங்களில் மக்களவையோட கை ஓங்கி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து 49வது கேள்வி, மக்களவையின் அதிகாரமும் மாநிலங்கள அதிகாரமும் சம அளவில் உள்ளவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் அதை நிறைவேற்றுதல், திருத்தச் சட்ட முன்வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் அதை நிறைவேற்றுதல், இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன்வரைவுகளை அறிமுகப்படுத்துதல் மற்றும் நிறைவேற்றுதல். எது? ஆப்ஷன் 3மே என்னது சரின்னு சொல்கிறாங்க. 1 2 மட்டும் அதோட சம அளவில் உள்ளவற்றை தேர்ந்தெடுங்க. 2 3 1 3. ஆப்ஷன் ஏ 1 2 3. சரிங்களா. ஸோ அடுத்து 50வது, பின்வருவற்றுள் மக்களவையும் மாநிலங்களவையும் சம அளவு அதிகாரம் கொண்டுள்ள இடங்கள்: நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர்கள் தேர்வாணையம், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகளை அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலித்தல், உச்சநீதிமன்றத்தின் அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல், ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அதிகார வரம்பை அதிகப்படுத்துதல். ஸோ சம அளவு அதிகாரம் கொண்ட இடங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 1 2 3. சரிங்களா. ஸோ அடுத்து, சரியான கூற்று: ஒரு நிதி முன்வரைவு சட்ட உறுப்பு 110 குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக இல்லாதிருப்பின் அதனை இரு அவைகளிலும் அறிமுகப்படுத்த முடியும். அதை நிறைவேற்றுவதில் இரு அவைகளுக்குமே சமமான அதிகாரம் உள்ளது. ஒன்றும் இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா பண மசோதா, இது மட்டும் இல்லாமல் இருக்கிற விஷயங்களை 2 அவைகளும் அறிமுகப்படுத்தலாம். அதை நிறைவேற்றுவதில் இரு அவைகளுக்குமே சமமான அதிகாரம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. சரியான கூற்று 1 2 2மே சரி. சில நிதி மசோதாவை தவிர சில சட்டங்களை இயற்றுவதில் மக்களவைக்கும் அதிகாரம் உண்டு, மாநிலங்களவைக்கும் அதிகாரம் உண்டு. ஸோ அந்த பாடமே நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா, ரொம்ப கூற்று அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து, சரியான கூற்று: உறுப்பு 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியல் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்கப்பட முடியும். உறுப்பு 321 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்க முடியும். எது சரியான கூற்று? ஒன்று மட்டும்தான் சரி. சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு ஆர்டிகல் 321 இல்லை, 312. சரிங்களா. ஸோ அடுத்து, சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஒரு சட்ட முன்வரைவு நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட பிறகு சட்டமாக இயற்றப்படும். அரசமைப்பு நடைமுறையின் அடிப்படையில் புதிய சட்டங்களை இயற்றுவதும் நடைமுறையில் உள்ள சட்டங்களில் திருத்தங்களை கொண்டு வருவதும் நாடாளுமன்றத்தின் அடிப்படை நடவடிக்கைகள். இந்திய நாடாளுமன்றம் 3 வகையான முன்வரைவுகளை நிறைவேற்றுகிறது. சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஆப்ஷன் ஏ 1 2 3 சரி. சரிங்களா. ஆப்ஷன் பி 1 2, ஆப்ஷன் சி 2 3, ஆப்ஷன் டி 1 3. எது சரி? ஆப்ஷன் பி. சரிங்களா. இந்திய நாடாளுமன்றத்தில் 2 வகையான முன்வரைவு தான் இருக்குது. ஒன்று சாதாரண முன்வரைவு, அதுக்கப்புறம் நிதி முன்வரைவு. சரிங்களா. ஸோ அடுத்து, கீழ்கண்டவற்றுள் கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள் எவை?
அரசாங்க உத்தரவாதத்துக்கான குழு, துணை சட்டங்களுக்கான குழு, அட்டவணையில் எழுதப்பட்ட ஆவணங்களின் குழு, அலுவல் ஆலோசனை குழு. ஆப்ஷன் பி 1, 2, 3 தான். அலுவல் ஆலோசனை குழு இதில் வராது. சரியா? ஸோ அடுத்து ஆளுநர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கிடையே பாலமாக செயல்படுகிறார். எந்த ஒரு முன்வரைவும் சட்டமாக இயற்றப்படுவதற்கு முன் ஆளுநரின் ஒப்புதல் தேவை. மாநிலத்தின் நிகழ்வுகளை ஆளுநர் 6 மாதத்திற்கு ஒரு முறை குடியரசுத் தலைவருக்கு தெரிவிப்பார். எது சரியானது? ஆப்ஷன் பி. ஸோ ஆக்சுவலாக ஆளுநர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவருக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ரிப்போர்ட் பண்ண மாட்டார், உடனுக்குடன் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி எல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் என்ன ஆகுது, மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு. சரிங்களா? ஸோ அடுத்து 56வது, 7வது அட்டவணையில் அடங்கியுள்ள எந்த ஒரு பட்டியலும் எந்த வகை திருத்தத்தின் மூலம் திருத்தப்படும்? சாதாரண பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல். ஆப்ஷன் ஏ மற்றும் பி. புதுசாக ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் பி போட்டு போயிடுவோன்னு போடக்கூடாது. சரிங்களா? நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநிலங்களின் ஒப்புதல் பெறுதல். 7வது அட்டவணையில் எந்த ஒரு பட்டியலை திருத்ததாக இருந்தாலும் நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலமாக தான் திருத்த முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 57வது கேள்வி, நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தப்பட்டவை எவை? பிரதமரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் அதன் முறைகள், மத்திய மற்றும் மாநிலங்களின் நிர்வாக அதிகாரத்தின் விரிவாக்கம், உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றங்கள். ஆப்ஷன் 2, 3. சரிங்களா? இதில் பிரதமரை தேர்ந்தெடுத்தல் இது சிறப்பு பெரும்பான்மையில் வராது. யாரை தேர்ந்தெடுக்கணும்? பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தான் பார்த்திங்கன்னா அதில் வரும் சிறப்பு பெரும்பான்மையில். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 58வது கொஸ்டின், நாடாளுமன்றத்தில் தனி பெரும்பான்மை மூலம் நிறைவேற்றப்படுவை எவை? நாடாளுமன்ற நடைமுறை விதிகளை உருவாக்குதல், ஆங்கில மொழி பயன்பாடு, உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை முடிவு செய்தல். ஸோ ஆப்ஷன் ஏ 1, 2, 3 மூணுமே சரி. சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா 59வது கேள்வி, கடைசி கேள்வி. சரிங்களா? இதோட இந்த லைவ் முடிஞ்சிடும். சாதாரண சட்ட முன்வரைவு தொடர்பாக பின்வருவற்றுள் சரியான விடை. இது மக்களவை அல்லது மாநிலங்களவை எதில் வேண்டுமானாலும் கொண்டு வரப்படலாம். அமைச்சர்கள் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட முடியும். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் இது அறிமுகப்படுத்தலாம். எது சரியானது? 1, 3. ஸோ அமைச்சர்கள் தான் அறிமுகப்படுத்தணும் இல்லை, உறுப்பினராக இருக்கிற யார் வேண்டாலும் சாதாரண சட்ட முன்வரைவை அறிமுகப்படுத்த முடியும். சரிங்களா? ஸோ இந்த லைவுக்கு கேள்வி ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் நான் போச்சுங்க. சரிங்களா? ஸோ எவ்வளவு கூற்றுகள் இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா +2ல் இருக்கிற இந்த அரசியலமைப்பு தவிர மற்ற பாடங்களில் இந்த மாதிரி அதிகமான கூற்றுகள் இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்காக எஃபர்ட் போட்டு இவ்வளோ கேள்வி எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த லைவ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ. யாரெல்லாம் 80க்கு மேலே, அதாவது 59 கொஸ்டின்லலாம் யார் 50, 51, 52க்கு மேலே வாங்கியிருக்கீங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்லைனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. நம்ம எவ்வளோ பேர் அபவ் 80, 90 வாங்கியிருக்கீங்கன்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு லைவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ.